வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மாநில சட்டமன்றம், இப்போ இவ்வளோ பாராளுமன்றம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி ஒரு இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு சென்டரில் ஒரு பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாநில சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சென்டரில் 2 ஹவுஸ் இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா, அந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்லையும் சரிங்களா, சட்டமன்றத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாநில ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்லையும் 2 ஹவுசஸ் வந்து சில ஸ்டேட்ஸில் இருக்குது, எல்லா ஸ்டேட்லையும் கிடையாது, சில ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்லிமெண்ட்டில் பார்த்த எல்லாமே அது எப்படி பார்லிமெண்ட் இருக்கோ அதே மாதிரி ஒரு மினியேச்சராக கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு சட்டமன்றம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சட்டமன்றம் அங்கே பிரைம் மினிஸ்டர் மாதிரி இங்கே சீஃப் மினிஸ்டர், முதல் மந்திரி. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது வந்து ஆனரபிள் ஸ்டாலின். இவர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு உண்டான பவர் மோரார்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டருக்கு அதே மாதிரி இருக்கும். ஆனால் சில இடங்கள்ல பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு அதிக பவர் இருக்கும். ஏன்னா அவர் இந்தியாவோட பிரதமர் இல்லையா, இவர் வந்து ஒரு மாநிலத்தோட ஒரு முதல் மந்திரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பகுதி 6ல் வந்து இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸை பற்றி டீட்டெயிலாக வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா 168லேருந்து 212 வரைக்கும், சரத்து 168லேருந்து 212 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு உண்டான பவர்ஸ் அது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். Some states have unicameral legislature and some states have bicameral legislature. அது என்ன யூனிகேமரல், பைகேமரல்? சில மாநிலங்களில் 2 அவை கொண்டதாகவும் சில மாநிலங்களில் 1 அவை மட்டுமே உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரூ தான். இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்ஸில் வெறும் 6 ஸ்டேட்ஸில் மட்டும் தான் அட் ப்ரெசென்ட் 7 இருந்துச்சு. இப்போ அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் வந்து 2 ஹவுஸ் இருக்குது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்று, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று. சரிங்களா, சட்ட பேரவை ஒன்று, சட்ட மேலவை ஒன்று, சட்டமன்றம் ஒன்று, இன்னொன்று சட்ட மேலவை சொல்லிட்டு ஒன்று, அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் மாதிரி. ஸோ இப்போ இதில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லோக்சபா, ராஜ்யசபா அது மாதிரி. ஸோ டேரெக்டாக நீங்கள் லோக்சபா, ராஜ்யசபா மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்க வேணாம். ஏன்னா ராஜ்யசபா பார்த்தீங்க அப்படின்னா மோரல்லெஸ் வந்து ராஜ்யசபா வந்து அதர் ஹவுஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. லோக்சபா அதர் ஹவுஸ் ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செகண்டரி ஹவுஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது செகண்டரி, அதுக்கு கீழே தான் இது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்று, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. ஸோ அதனால நம்ம வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ தமிழகத்திலையும் ஒரு காலத்தில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை அபாலிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் இருக்கு, வெறும் 6 ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கு. இந்த 6 ஸ்டேட்ஸ் வந்து ஃபேக்சுவலா வந்து நிறைய இடங்களில் கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், பீகார். ஸோ இந்த 6 ஸ்டேட்ல மட்டும் 2 ஹவுஸ் இருக்கு. இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடியவங்கலாம் எம்எல்ஏஸ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கவங்கலாம் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இவங்கெல்லாம் எம்எல்சி, இவங்கெல்லாம் எம்எல்ஏ. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கு இல்லையா, வெறும் டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ஏடிஎம்கேலேருந்து சில பேர் எலெக்ட் அங்கே இருக்காங்க, சில பேர் பிஜேபியிலேருந்து 4 பேர் எலெக்ட் ஆகிருக்காங்க, பிஎம்கேலேருந்து 3 சீட்டு, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அவங்க ஆட்சியை வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏஸ் எல்லாமே எப்படி எலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நேரடியான எலெக்ஷன் மூலியமா, டைரக்ட்லி எலெக்டட் பீப்புள். வேறஸ் எம்எல்சி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ராஜ்யசபாவில் எப்படி லோக்சபாவில் டைரக்டாக எலெக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி டைரக்டாக எலெக்ட். மக்கள் வந்து நீங்கள் போயிட்டு எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவீங்க, உங்கள் தொகுதியில் நிற்கக்கூடிய எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவீங்க. இப்போ எந்த பார்ட்டியில் எம்எல்ஏஸ் அதிகமாக இருக்காங்களோ அந்த எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து இன்னொரு எம்எல்ஏ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாலின், அவரும் ஒரு எம்எல்ஏ தான், அவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் நிறைய மினிஸ்டர்ஸை தேர்ந்தெடுத்திருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்ததான் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட்லி எலெக்டட். இவங்க நேரடியாக எலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, மறைமுகமாக, அதாவது இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணிப்பாங்க. மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கவர்னர் பார்த்தீங்க அப்படின்னா நாமினேட் பண்ணியிருப்பார். 1/12 அந்த எவ்வளோ சீட் இருக்கோ அதில் 1/12 சீட்டை வந்து கவர்னர் வந்து நாமினேட் பண்ணியிருப்பார். சில ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் 1/6 சீட் யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து
காலேஜ் கிராஜுவேட்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க, டீச்சர்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எம்எல்ஏஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏஸ் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணி எடுக்கிறவங்க தான் வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எம்எல்சி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, 6 ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தடுத்து பார்லிமெண்ட் சரிங்களா, பாராளுமன்றத்துக்கு பவர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, கிரியேட் ஆர் அபாலிஷ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த கன்சர்ன்ட் ஸ்டேட் பாசஸ் ரெசல்யூஷன் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை. ஸோ இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டேட் தமிழகத்தில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவைங்கிறது இல்லை, வெறும் சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு சட்ட மேலவை வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம சட்டமன்றத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ரெசல்யூஷன் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ண பின்னாடி இது எங்கே போகும் அப்படின்னா வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகும். இப்போ பாராளுமன்றம் நினைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கொண்டு வர முடியும். பாராளுமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டியில் அவங்க மறுபடியும் என்ன பண்ணும், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும். இப்போ 2/3 மெஜாரிட்டியில் ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் ஆஃப் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவை அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நம்ம சட்ட மேலவையை அபாலிஷ் பண்ணும். சரி, கிரியேட் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு பவர் இல்லை இல்லையா, ஐ மீன் கிரியேட் நம்மளுக்கு அப்படின்னு எதை சொல்றேன் அப்படின்னா, சட்டமன்றத்துக்கு சரிங்களா, சட்டமன்றத்துக்கு ஒரு பேரவையை கிரியேட் பண்றதுக்கு பவர் இல்லை. ஆனா அபாலிஷ் பண்றதுக்கு பவர் இருக்கா, அபாலிஷ் பண்றதுக்கும் நம்மளுக்கு பவர் கிடையாது. அபாலிஷ் பண்ணணும், நம்ம ஒரு தீர்மானத்தை இங்க நிறைவேற்றணும், இந்த சட்டப்பேரவையை அபாலிஷ் பண்ணணும், நம்மளுக்கு வேண்டாம். இப்போ அது மறுபடியும் எங்க போகும், பார்லிமெண்ட்டுக்கு போகும். பார்லிமெண்ட் அது மறுபடியும் பெரும்பான்மையை நிரூபிச்ச பின்னாடி தான் சட்ட பேரவை ஒரு ஸ்டேட்ல இருந்து அபாலிஷும் பண்ணப்படும். அப்ப கிரியேட் பண்றதுக்கும் அபாலிஷ் பண்றதுக்கும் யாருக்கு பவர் கொடுத்துருக்காங்க, பாராளுமன்றத்துக்கு பவர் கொடுத்து வச்சிருக்காங்க, பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ரெசல்யூஷன் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த சட்ட பேரவை அப்படி சட்டப்பேரவை அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதோட காலம் எவ்வளோ, 5 இயர்ஸ் சரிங்களா. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதுக்கு காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ், ராஜ்யசபா மாதிரியே இல்லையா, ராஜ்யசபாக்கும் 6 இயர்ஸ், அதே மாதிரி 6 இயர்ஸ். இது ஒரு கண்டினியூஸ் பாடி. 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1/3 மெம்பரை எலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சிம்பிள், ராஜ்யசபால பார்த்ததே தான் நான் அங்கேயும் ரிப்பீட் பண்ணியிருப்பேன், இங்கேயும் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ காம்போசிஷன் எத்தனை பேர் இருப்பாங்க, கான்ஸ்டியூஷன் படி எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் 500 சீட் வந்து சட்டசபைக்கு இருக்கலாம். யூபியில் பார்த்தீங்க அப்படின்னா 400 சில்லற சீட் இருக்கு. ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 60க்கு கம்மியாக போகக்கூடாது, மேக்ஸிமம் 500, 60க்கு கம்மியாக போகக்கூடாது. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. சில எக்ஸப்ஷன்ஸ் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிக்கிமில் 40 சீட் தான் இருக்கு, கோவாவில் 30 சீட் தான் இருக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலே 30 சீட் தான் இருக்கு. சில எக்ஸப்ஷன்ஸ் காரணமாக இதை வந்து பண்ணலாம். சில ரொம்ப சின்ன ஸ்டேட்ஸில் வந்து 60 கம்மி போகலாம். ஆனால் கான்ஸ்டியூஷனாக ஃபிக்ஸ் பண்ணது மேக்ஸிமம் 500, மினிமம் 60. இதுதான் வந்து காம்போசிஷன். இவ்வளோ பேர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அடுத்ததா நாமினேட்டட் மெம்பர் வந்து ஒரு மெம்பரை வந்து கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவார். சட்டசபையில் வந்து ஒரு மெம்பரை வந்து கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலெக்ஷன் வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சட்டசபையில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா டைரக்ட் எலெக்ஷன், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் UAF, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலியமா டைரக்டாக எலெக்ட் பண்ணும். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா எந்தவித பாகுபாடும் இல்லாமல், ரேஸ், செக்ஸு, அவங்களோட எக்கானமி, இதெல்லாம் பாகுபாடு இல்லாமல் ஒருத்தனோட ஓட்டுக்கு ஒரு வேல்யூ அப்படிங்கிறத யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். சில நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் ஓட்டு போடுற ஏஜை வந்து 20, 21 வச்சிருப்பாங்க. நம்மளோடதே 21 இருந்ததை 69வது அமெண்ட்மெண்ட்ல 18 குறைச்சிருக்கோம். அதனால வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா உடனே 18 வயசு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இது வந்து நேரடி தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இஸ் டிவைடட் இன்டு கான்ஸ்டியூன்சிஸ், மாநிலங்கள்லாம் தொகுதிகளாக பிரிக்கப்படும். இப்போ நம்ம இதில் எவ்வளோ தொகுதி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ கான்ஸ்டியூன்சி இருக்கு, 234 தொகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. 234 எம்எல்ஏஸ் வந்து வரப்போறாங்க. டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ்லேருந்து 234 எம்எல்ஏஸ். டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் மட்டும் இல்லை, இண்டிபெண்டாக நின்று கூட ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ வந்து தாராளமாக வரலாம். ஸோ டைரக்ட் எலெக்ஷன் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலியமா. அடுத்த ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ரிசர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு, எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. சட்டமன்றத்திலையும் SC STக்கு ரிசர்வேஷன் இருக்கு. விமனுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. வெறும் SC ST இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் ரிசர்வேஷன் இருக்கு. எங்க இருக்கு, அதுவும் மெம்பர் ஆஃப் சட்டமன்றத்தில் மட்டும்தான் இருக்கு. சட்டமன்ற மேலவையில் இல்லை சரிங்களா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மட்டும் SC STக்கு வந்து ரிசர்வேஷன் ப்ரொபோர்ஷனல் டு தேர் ரெப்ரசன்டேஷன்.
அவங்களோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அந்த 234 தொகுதிகளையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இந்த ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் இருக்கு இல்லையா, ஐ மீன் அந்த எஸ்சி எஸ்டிக்காக இருக்கக்கூடிய மார்க்டு கான்ஸ்டிடியூன்சிஸை ரொட்டேஷன்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம். ஒருத்தங்க எலெக்ட் ஆகி 5 வருஷம் வந்து பதவியில் இருப்பாங்க. ஸ்டாலின் எலெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னா 5 வருஷம் பதவியில் இருப்பார். நடுவில் ஏதாவது காரணங்காலமா அவர் ஆட்சி கவுக்கப்படும் செய்யலாம். அதனால 5 வருஷம் மேக்ஸிமம் டென்யூர் 5 வருஷம். மினிமம் அவரோட ஆட்சியில் திடீர்னு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல அப்படின்னா அவரோட ஆட்சி வந்து சரிஞ்சிடும். ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன? லோக்சபா மெம்பர் ஆகணும்னா என்ன குவாலிஃபிகேஷன்? 25 இயர்ஸ். அதே தான் இங்கேயும். ஸோ பார்லிமெண்ட்க்கு இருக்கக்கூடிய அதே குவாலிஃபிகேஷன் தான். 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கணும். அது இருந்தால் அப்படின்னா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து மெம்பராக இருக்கலாம். ஐ மீன் ஒரு எம்எல்ஏவா வந்து நம்ம வந்து எலெக்ஷனில் நிற்கலாம். எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு மினிமம் ஏஜ் வந்து 25 வயது இருக்கணும். இதே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்துச்சு அப்படின்னா வயது வந்து 30 இருக்கணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 234 தொகுதியாக தமிழகத்தை வந்து பிரித்து வச்சிருக்காங்க. ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து 44 சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொபோர்ஷனல் டு அவர் பாப்புலேஷன் 44% நம்மளோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி 44 சீட்டை வந்து எஸ்சிக்கும் 2 சீட் வந்து எஸ்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டோட சேம் ப்ரொசீஜர் வந்து இந்த ஐ மீன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதான் வந்து தமிழகத்தை பிரிச்சிருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூன்சிஸ். இந்த மாதிரி நிறையா தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள்லேருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏவை எலெக்ட் பண்ணுவீங்க. இப்போ அந்த மாதிரி நிறைய எம்எல்ஏஸ் இருப்பாங்க இல்லையா? இப்போ எந்த பார்ட்டியோட எம்எல்ஏஸ் வந்து அதிகமாக இருக்காங்களோ அந்த பார்ட்டிலேருந்து ஒரு ஆளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸை தேர்ந்தெடுப்பார். மினிஸ்டர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். தேர்ந்தெடுப்பார். மினிஸ்டர்ஸை சீஃப் மினிஸ்டர் தான் தேர்ந்தெடுப்பார். தேர்ந்தெடுத்து கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவார். கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மினிஸ்டர்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணி கொடுப்பார். இதான் வந்து ஸ்ட்ரக்சர். பார்லிமெண்ட்லேயே இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு ஜிஸ்ட் மாதிரி வந்து நான் இந்த இதை வந்து சொல்லியிருக்கேன். இப்போ தற்போது கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 236 சீட்டில் வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 159 சீட்டு சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 133 சீட் வந்து டிஎம்கே மட்டுமே நின்று ஜெயிச்சிருக்கு. அப்புறம் டிஎம்கே அசோசியேட் ஆகி டிஎம்கே வந்து கூட்டணி வச்சது காங்கிரஸுக்கு 18 சீட்டு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆர்டினரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒன்று, ஆர்டினரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட், இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை கட்சி சரிங்களா. திருமாவளவன் அவங்களோட விடுதலை கட்சி இவங்கெல்லாம் இவரு 4 சீட்டு 2 சீட்டு 2 சீட்டு இவங்க 18 சீட்டு இவங்கெல்லாம் அலையன்ஸ் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. மொத்தமாக 159 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 133 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 234 தொகுதியில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ சீட் வேணும்? டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 117 + 1 50% மேலே 118 சீட் இருந்தால் போதும் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டிஎம்கே 133 சீட்டை வச்சுக்கிட்டே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் அவங்களோட அலையன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 159 சீட் இருக்கு. எதிர்கட்சி அப்போசிஷன் அலையன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க? இப்போ ஏடிஎம்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 66 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி 5 சீட்டும் பிஜேபி வந்து 4 சீட்டும் இதான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து 234ல் 118 சீட்டு ஜெயிச்சா போதும் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்மளோட ரூலிங் கவர்மெண்ட் அலையன்ஸ் கூட்டணி வச்சு 159 சீட்டும், அப்போசிஷன் கவர்மெண்ட் வந்து 75 சீட்டும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கமும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து மாறும். யூபிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 400க்கு மேலே இருக்குது ஸ்ட்ரென்த். கோவாலலாம் பார்த்தீங்கன்னா 30, அப்போ 40. அப்போ அங்கே வந்து 20 சீட் ஜெயிச்சா போதும். யூபியில் பார்த்தீங்கன்னா 250 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய தொகுதிகள் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெரும்பான்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்ததா கவுன்சில், காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் அப்படிங்கிறது எதுனா வந்து சட்டமேலவை சரிங்களா. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பற்றி இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்படி இருக்கணும்? இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுப்பாங்க. மறைமுக தேர்தல் மூலியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் மறைமுக தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில்? இதுலேயே 234 பேர் இருக்காங்க. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஒரு 300 பேர் இருக்கலாமா? இதை விட அதிகமாக இருக்கலாமா? இல்லை 200 பேர் இருக்கலாமா? அப்போ அதுக்குண்டான எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கான்ஸ்டியூஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இருந்து மினிமம் வந்து 40 சரிங்களா. மினிமம் வந்து 40க்கு மேலே இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 1/3 இது 1/3ஆல மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருமோ அவ்வளோ சீட்ஸ் தான் இருக்கணும் சரிங்களா. குவாலிஃபிகேஷன் 30 இயர்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் சட்டசபை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு 25 வயசு இருந்தால் போதும், லோக்சபா மாதிரி. ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னா ராஜ்யசபா மாதிரி மேக்ஸிமம் வந்து 30 வயசுக்கு இருக்கணும். மினிமம் 30 வயசு இருக்கணும். 30 வயசுக்கு மேலே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவைக்கு வந்து உறுப்பினராக வந்து நியமனம் செய்ய முடியும்.
ஸோ அடுத்தது எல்லா அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்லிமெண்ட்ல ராஜ்யசபாக்கு எப்படியோ அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகும். பண மசோதா பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி லோக்சபால மட்டும் தான் இனிஷியேட் பண்ண முடியுமோ, அதே மாரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல மட்டும் தான் பண மசோதா இனிஷியேட் பண்ண முடியும். பண மசோதால லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அவங்க கண்டிப்பா அத பாஸ் பண்ணி ஆகணும். அதே மாரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கே பவர் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பண்றதுக்கு பவர் கிடையாது. சட்ட திருத்தம், அரசியல் சட்ட திருத்தம் பண்றதுக்கு. அரசியல் சட்ட திருத்தம் பண்றது வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் பார்லிமென்ட். இந்த மாரி சில முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு ரீகேப் பண்ண மாரி. ஸோ அடுத்ததா வந்து இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து, இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. அடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, யாருக்கு அதிக பவர் அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, லோக்சபா, ராஜ்யசபால வந்து யாருக்கு அதிக பவர் அப்படிங்கிற விஷயம் வந்து வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, ராஜ்யசபா அப்படிங்கிறது அதர் ஹவுஸ் அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இது வந்து லோக்சபா அப்படிங்கிறது வந்து ஒன் ஹவுஸ், இது வந்து அதர் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து செகண்டரி ஹவுஸ்னே சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு கொஞ்சம் பவர் வந்து கம்மி தான். ஸோ நெறைய இடங்கள்ல ஈவன் ஆர்டினரி பில் இருக்கு பார்த்தீங்களா? ஆர்டினரி பில்ல வந்து நம்ம பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணும்போது பார்த்திருப்போம். லோக்சபாக்கும், ராஜ்யசபாக்கும் ஈக்குவல் பவர். ஸோ லோக்சபாவும் பாஸ் பண்ணும், ராஜ்யசபாவும் பாஸ் பண்ணும். 2 பேரும் பாஸ் பண்ணாம டெட்லாக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இங்க ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டுத்தொடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க கிடையவே கிடையாது. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அதிக பவரும் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு தான். மக்களால டைரக்ட்டா தேர்ந்தெடுக்கப்படுற எம்.எல்.ஏஸ்க்கு தான் வந்து இங்க அதிக பவர் வந்து குடுத்திருக்காங்க. அதே மாரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா எலெக்ட் பண்ண மக்கள். டைரக்ட்லி எலெக்டட். இவங்க வந்து இன்டைரக்ட்டா எலெக்ட் பண்ணது. இன்டைரக்ட்டா எலெக்ட் பண்ணுது. ஸோ இந்தியாலயே பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்டேட்ல மட்டும் தான் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 2மே இருக்கு. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இப்ப வந்து இதான் டைரக்ட் எலக்ஷன், இன்டைரக்ட் எலக்ஷன். இவங்களுக்கு அதிக பவர், இவங்களுக்கு வந்து பவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. இவங்களோட டெர்ம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம். 5 இயர்ஸ். இவங்களோட டெர்ம் வந்து 5 இயர்ஸ். இவங்களோட டெர்ம் வந்து 6 இயர்ஸ். ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்காவும் 1/3 பீப்பிள் வெளிய போயிட்டே இருப்பாங்க. சேம் அஸ் ராஜ்யசபா. ராஜ்யசபால எப்படி 1/3 பீப்பிள் வெளிய போயிட்டே இருந்தாங்களோ, அதே மாரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லயும் 1/3 பீப்பிள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, வெளிய போய்க்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இது 2யும் கம்பேர் பண்ணும்போது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இப்ப லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி வந்து ஒரு பில்ல வந்து பாஸ் பண்ணுது. சரிங்களா? இப்ப லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஒரு பில்ல பாஸ் பண்ணுது. அது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு போகுது. சேம் பார்லிமென்ட்க்கு பாஸ் பண்ண மாரி. லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில ஒரு பில் இனிஷியேட் பண்றாங்க. அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு போகுது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அதுல 3 மந்த் தான் டைம். அந்த 3 மந்த்துக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணா அந்த பில்ல பாஸ் பண்ணணும். இல்ல பில் பாஸ் பண்ணாம இருக்கணும். சரிங்களா? இந்த பவர் வந்து வெறும் ஆர்டினரி பில்லுக்கு மட்டும் தான். வேற பண மசோதா இங்க மட்டும் தான் ஒரிஜினேட் ஆகும். அங்க போகும். 14 நாள் தான் டைம். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் இங்க பண்ணவே முடியாது. ஃபைனான்ஸ் பில் அதே சேம் அஸ் தட் ஆஃப் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண மாரியே அதே மாரி ப்ரொசீஜர்ஸ் தான். இப்ப ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் உண்டான வித்தியாசங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் இல்லையா? பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவரு லோக்சபால இருந்து வரலாம், ராஜ்யசபால இருந்து வரலாம் இல்லையா? அதே மாரி தான் இங்கேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, அ ஐ மீன் மாநிலத்திலயும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 2 இருக்கு அப்படின்னா, அதோட முதல்வர் 2ல இருந்து எதுல வேணாலும் வரலாம். ஸோ அதனால தான் ஒரு மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா வந்து, அவர் வந்து எம்.எல்.ஏவா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எம்.எல்.ஏவா இருக்கணும், எம்.எல்.சியா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எப்போ 6 மாசத்துக்கு மட்டும் தான். 6 மந்த்துக்கு மட்டும் தான். இப்ப ரீசென்ட்டா நடந்த எலக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, கேரளால, தமிழகத்துல, வெஸ்ட் பெங்கால்ல ஒண்ணா நடந்துச்சு. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தீங்க அப்படின்னா, மம்தா பானர்ஜி சீஃப் மினிஸ்டரா அந்த அவங்களோட பார்ட்டி என்னாச்சு அப்படின்னா, அவங்க நின்ன சீட்ல வந்து அவங்க ஜெயிக்கல. அவங்க ஈவன் எம்.எல்.ஏ சீட் கூட ஜெயிக்கல. ஆனா அவங்க பார்ட்டி ஒரு பெரிய மெஜாரிட்டிய வந்து ஜெயிச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, மம்தா பானர்ஜிய வந்து சீஃப் மினிஸ்டராவே அறிவிச்சுட்டாங்க. அதனால தான் சொல்றேன். மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா, எம்.எல்.ஏ, எம்.எல்.சியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அது இல்லாமயே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தர வந்து மினிஸ்டர் ஆக்கிடலாம். இப்ப மினிஸ்டர் ஆன பின்னாடி அவங்க 6 மாசத்துக்குள்ள எய்தர் ஒரு சீட் எடுக்கணும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில ஒரு சீட் எடுக்கணும். இல்லாட்டி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஒரு சீட் எடுக்கணும். அந்த மாரி சீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து டிஃபால்ட்டா வந்து அ சீஃப் மினிஸ்டர் வந்து ஆயிரலாம். ஸோ இதுல வந்து நெறையா அ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம சட்டசபை ஒண்ணு இருக்கு இல்லையா? சட்டமேலவை வேணுமா? சட்டப்பேரவைன்னு ஒண்ணு இருக்கு. சட்டமேலவை கண்டிப்பா வேணுமா? அப்படிங்கிறதுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸ்பெர்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? நெறைய எக்ஸ்பெர்ட்ஸ். ஸோ எக்ஸ்பெர்ட்ஸ் வந்து லா மேக்கிங்க்கு வேணும். சிறந்த அறிவாளிகள் ஆகட்டும், ஒரு அ ந மக்களோட நேரடியா நின்னு மக்களோட ஓட்டு எடுக்க முடியாது. ஆனா அவங்க வந்து லா மேக்கிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாரி ஒரு ஆள் இருக்காங்கன்னு வைங்க. பாராளுமன்றத்துல கொண்டு வரக்கு வழி இருக்கு. என்ன பண்ணுவாங்க? ராஜ்யசபா மூலியமா கொண்டு வந்துருவாங்க. அப்ப சட்டசபையில நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல இந்த மாரி
அப்பர் கவுன்சில் ஐ மீன் சட்ட மேலவை இல்ல அப்படின்னா, அந்த மாரி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியாது இல்லையா? ஸோ அதனால எக்ஸ்பர்ட்ஸ் லா மேக்கிங்ல வேணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு அப்பர் கவுன்சில் இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட்டா நீங்க சொல்லலாம். எதுக்கு கவுன்சில் வேணும், கவுன்சில் வேணாம் அப்படிங்கிறது. வேணும் அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து லா மேக்கிங்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இதே நெகட்டிவா என்ன சொல்லலாம்? நெகட்டிவா என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து, இந்த மாரி நேரடியா மக்கள் மூலியமா நின்னு ஜெயிக்க முடியாதவங்க என்ன பண்ணிறாங்க அப்படின்னா, பார்ட்டியோட பவர் மூலியமா நின்னு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஒரு மெம்பர் ஆயிடுறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல மெம்பர் ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுறாங்க? பார் லா மேக்கிங்லயும் ஒரு ஆள் ஆயிடுறாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு ரெஃப்யூஜி மாரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெஃப்யூஜி வேவா சரிங்களா? ரெஃப்யூஜி வேவா நேரடியா மக்கள்ட்ட நின்னு சந்திச்சு ஜெயிக்க முடியாதவங்க, ஒரு இன்டைரக்ட் வேவா சட்டமன்றத்துக்குள்ள வரக்கு இந்த வேவ வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நெகட்டிவும் சொல்லலாம். இன்னொரு பெரிய நெகட்டிவ் என்னன்னா, மக்களோட பணம் வந்து அதிகமா வேஸ்ட் ஆகுது. ஸோ நெனச்சு பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுல இருக்கக்கூடிய இப்ப நெறைய ஸ்டேட்ஸ்ல வந்து மெம்பர் ஆஃப் எம்எல்ஏக்கும் நெறைய சம்பளம் குடுக்குறோம். அதே மாரி எம்எல்சிக்கும் அதிக சம்பளம் குடுக்குற மாரி இருக்கு. ஆனா எம்எல்சிக்கு ரியலா பவரே குடுக்காம வச்சிருக்காங்க. ராஜ்யசபா கூட ஒரு ரியல் பவர் குடுத்துருக்காங்க. ஸ்டேட்ட ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிற ஒரு டார்கெட்டோட இருக்கு. இந்த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லாமயே நெறைய ஸ்டேட்ஸ் நல்லா தானே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு தமிழகம், கேரளா நெறைய ஸ்டேட்ஸ்ல இல்ல வெறும் 6 ஸ்டேட்ஸ்ல தானே இருக்கு. இப்ப இதனால பப்ளிக்கோட மனி பார்த்தீங்க அப்டின்னா ஒரு பெரிய லெவல்ல வேஸ்ட் ஆகுது. அப்டிங்கிறதையும் ஒரு நெகட்டிவா வந்து சொல்லலாம். மனி வந்து நம்ம பப்ளிக்கோட பணம் பார்த்தீங்க அப்டின்னா அதிக அளவுல வந்து வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் ஆகுதுங்கிறத இவங்களுக்கு சம்பளம் மூலியமா குடுக்கறது வந்து விரயமாகுது. அப்படிங்கிறதையும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டா சொல்லலாம். ஸோ பிளஸ் பாயிண்ட்டா இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு லா வந்து கிரியேட் ஆயிருக்கு. நெறைய ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாங்கன்னு வைங்க. அதான ஜனநாயகம். ஒரு பில்ல வந்து நெறைய டிபேட் பண்ணணும், நெறைய ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப 2 ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதோட ஸ்க்ரூட்டனைசேஷன்ஸ் அதிகமா இருக்கும் இல்லையா? அத நெறைய டிபேட் பண்றதுக்கு நெறைய டைம் இருக்கும். ஒரு குவாலிட்டியான லா வந்து வெளிய வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல வந்து பிளஸ் பாயிண்ட்டா சொல்லலாம். ஸோ நெறையா டிபேட்டபிளுக்கும் நெறைய ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கும் சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்க வந்து பிளஸ்ல சொல்லலாம். ஸோ இது வந்து ஒருவேளை மெயின்ஸ் கொஸ்டின்ல மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லாததுக்கான காரணமா என்ன சொல்றீங்க? வேணும் அப்படிங்கிறதுக்கான காரணமா என்ன சொல்றீங்க? அப்படின்னா நான் சொன்ன அந்த டிஃபரன்ஷியேஷன்ஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர பொறுத்தவரைக்கும். இனி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், அவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு என்னெல்லாம் பவர் இருக்கு? அவங்களுக்குள்ள பவர பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க? அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். And thank you for watching ICLAS IAS Academy. Thank you.